ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் புத்தகத்தில் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்தோம். ஒரு விஷயம் நான் வாசித்து விடுகிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள், அவருடைய ஓமைகள், அவர் அத்தி மரத்தை பேசின காரியங்கள், விதைக்கிறவனுடைய ஓமைகள் அப்படின்னு சொல்லி இதுல கர்த்தர் விசுவாசத்தை எப்படி போதிக்கிறார், அதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக எப்படி அவர் போதிக்கிறார் என்கிறதெல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். இப்போ 11வது அதிகாரம் எபிரேயர் புத்தகத்துல விசுவாசத்தை குறித்து விசேஷமாய் வேத புத்தகத்துல போதிக்கிற ஒரு அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம் மிகவும் முக்கியமான வசனங்கள் அதில் நிரம்பி இருக்கிறது. அதுல முதல் 2 வசனங்களை நாம் பார்த்தோம். சென்ற வாரத்துல விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்ற அந்த காரியத்தை, அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். அதிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை எப்படி முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் அநேக அந்த பரிசுத்தவானுடைய விசுவாசத்தை எல்லாம் அவர் பின்னாடி காண்பிக்க போகிறார். அவர்கள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சியை பெற்றார்கள். இவர்கள் நீதிமான்கள், இவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் எனக்கு முன்பாக நடக்க நிற்க தகுதியானவர்கள், தேவனுடைய சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவன் அவர்களுக்கு நற்சாட்சியை கொடுத்தார். அது எதனால உண்டானது? அவர்கள் வெளிப்படுத்தின அந்த விசுவாசம். அல்லேலூயா. தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் அவர்கள் விசுவாசித்த அந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு நற்சாட்சியை பெற்றுக் கொடுத்தது. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்தார்கள். தேவனுக்காக அநேக காரியங்களை செய்து முடித்தார்கள். அநேக போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில, நம்ம இப்ப சாதாரண ஒரு மனுஷர்கள் பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாமே உங்களை போல என்னை போல பாடுள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் தாங்கள் சந்தித்த அந்த வேதனையான நெருக்கடியான போராட்டங்களை, மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் எல்லாம் வந்த பொழுது கூட அவர்கள் அவைகளிலிருந்து ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா. வெற்றி பெற்றார்கள். துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது கூட விசுவாசத்தோடு அதை அனுபவித்து அதில் ஜெயம் எடுத்தார்கள். ஒரு சிலர் விசுவாசத்தோட மரித்தே போனார்கள். ஆமென். விசுவாசம் இல்லாம வாழ்க்கை காட்டினோம், விசுவாசத்தோடு மரிக்கிறது மேல் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தேவன் அவர்களை குறித்து நற்சாட்சி கொடுத்தார். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்த பொழுது கூட தன்னை தேடி ஒரு மனுஷன் ஒரு உதவிக்காக, ஒரு அற்புதத்துக்காக அவன் வருகிறான் என்று சொல்லி சொன்னால், அதிலே அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தி அவர் பேசினார். அதை அவர் டிமாண்ட் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. 2 குருடர்கள் வந்திருந்தார்கள் மத்தேயு 9வது அதிகாரத்துல. இயேசு அவரிடத்துல கேட்டார், நான் இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குருடர்களை கேட்டார். அப்ப அந்த குருடர்கள் சொன்னார்கள், ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் தொட்டு அவர்களை சுகமாக்கினார். சுகமாக்கின பிறகு அவர் சொல்லுகிறார், சுகமாக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தொட்டதனால நீங்கள் சுகமாகுங்கள் அப்படின்னு சொல்லல, அல்லது என்னுடைய வல்லமையினால நீங்கள் சுகமாகுங்கள் அப்படின்னு சொல்லல, மாறாக உங்களுடைய விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஆமென். அப்ப விசுவாசம் காரியங்களை ஆக பண்ணும். ஆமென். விசுவாசத்தினாலே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இயேசு சுகமாக்கி அவர்களை அனுப்பினார். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மகனை ஒரு தகப்பனார் கொண்டு வந்திருந்தார். மார்க் 9வது அதிகாரத்தில் சீடர்களிடத்துல கொண்டு வந்திருந்தார். சீடர்களால் அது முடியல, அந்த அசுத்தாவியை துரத்தி அந்த மகனை குணமாக்க முடியல. அப்ப பிறகு இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அந்த தகப்பனார் தன்னுடைய மகனை இயேசு இடத்துல கொண்டு போய், இந்த மாதிரி நான் உங்களுடைய சீடரிடத்துல நான் கொண்டு வந்தேன், அவர்களால முடியாமல் போய்விட்டது. என்ன? சீடர்களால முடியவில்லை. அவர்கள், அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்கு போதுமான வல்லமை இல்லை. இப்போ உங்களை பார்த்தா நீங்க கொஞ்சம் அவர்களுக்கு லீடர் மாதிரி, கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு செய்யக்கூடுமானால் எங்கள் மேல மனதுருகி இந்த உதவியை செய்ய வேண்டும். அவன் என்ன சொல்றான்? அவங்களால முடியல, இந்த சீடர்களால முடியல, யோவானால முடியல, பேதுருவால முடியல, மற்ற சீடர்களால முடியல. இப்போ உம்மால இது செய்ய முடியும் சொன்னா, உமக்கு வல்லமை இருந்தால் எனக்கு நீங்க உதவி செய்யணும், என் மேல நீங்க மனது இறங்கி இது நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் இயேசு மேலே போட்டு விட்டுட்டு, இப்ப என் மகன் குணமாகுங்கிறதுல எனக்கு எந்த விதமான பங்கு இல்லை, எது நடந்தாலும்
அது உங்களோட தான். அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி. ஆனால் இயேசு அப்படியே திருப்பி போட்டு சொல்கிறார். அவன் என்ன சொன்னான்? உம்மால செய்ய கூடுமானால் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இயேசு சொல்றார், உன்னால விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. உன்னால விசுவாசிக்க கூடுமானால். ஆமென். அன்பான தேவ ஜனங்களே பாருங்க, நம்ம தேவனை தேடுகிறோம், அந்த தேவ பக்தியோடு தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு செயல்படுவதற்கு நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. காரணம், அவர் எப்பொழுதுமே வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதுமே மனதுருகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே எனக்கு உதவி செய்கிற தேவனாகத்தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வேத வசனம் சொல்லும் பொழுது எபிரேயர் 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற இந்த அதிகாரங்களுக்கு பிறகு வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில வந்தால் கூட அவர் அதே வல்லமையோடு இருக்கிறார். தம்முடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையோடு அவர் மகிமை மாறவில்லை. எனக்கு உதவி செய்கிற அந்த இருதயம் ஒன்றும் மாறவில்லை. எனக்காக மனதுருகிற தேவன். ஆனால் அவர், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அதோடு சொன்னா போதும். அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். பாருங்க, இப்ப ஓவரா இல்ல, நம்ம நினைச்சு பார்ப்போம், ஓவரா இருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா? ஆமென். எல்லாம் கூடும். அல்லேலூயா. அது கர்த்தர் சொல்லி இருந்தால் அது அப்படித்தான் இருக்கிறது. சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அது எல்லாம் என்றதுல நீங்க எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம். நம்முடைய சரீர வியாதி சுகமாகுமா? விசுவாசத்தினாலே அது ஆகும். என்னுடைய கடன் பிரச்சனை மாறுமா? விசுவாசத்தினால உன்னுடைய கடன் பிரச்சனை மாறும். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? விசுவாசத்தினாலே அது சந்திக்கப்படும். என் குடும்பத்துல சமாதானம் வருமா? உன்னுடைய விசுவாசத்தினால அது நிச்சயமாக அது வரும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்படுமா? நீ விசுவாசித்தால் அது ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும்போது, அப்ப அந்த விசுவாசம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவனுடைய கிருபை அது. அந்த விசுவாசத்தை அவர் எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அதனால நான் எதையும் சாதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி சொன்னார். அந்த விசுவாசத்தை நான் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறதுல கற்றுக்கொள்ளாம வேற எனக்கு என்ன ஜோலி இருக்கிறது? இல்லையா? பாருங்க, கையில ஒரு ஒரு மந்திரக்கோள் கையில கொடுத்து, இந்த கோல் வச்சுக்கிட்டு உன்னால எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லி கொடுத்தா, எல்லாரும் அடிச்சு பிடிச்சு அந்த மந்திரக்கோளை எப்படி நான் பெற்றுக்கொள்கிறதுங்கிறதுல தான் ஜனங்கள் இருப்பாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட காரியம் சொன்னா போவாங்க. கர்த்தர் சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசத்தை நான் அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அதை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் செயல்படுத்த வேண்டுமே. ஆமென். என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணணுமே. என்னுடைய பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளணுமே. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே. அல்லேலூயா. என்னுடைய வியாதியை நான் மேற்கொள்ள வேண்டுமே. குடும்ப போராட்டங்களை நான் ஜெயம் கொள்ள வேண்டுமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இப்போ உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜனங்கள் தேவனை தேடுகிறதற்கு ஒரு அசட்டத்தன்மை, தேவனை வந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு அசட்டத்தன்மை. அவங்க சொல்றாங்க, எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாட்டினா நான் வரேன், எந்த ஒரு ஃபேர்த்தும் இல்லாட்டினா நான் வரேன், எந்த விருந்தாளியும் எங்க வீட்டுக்கு வராம இருந்தால் நான் வருவேன், உடம்புல நல்ல ஒரு பலனா இருந்தாக்க நான் வரேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா நான் வரேன், டைம் இருந்தா வரேன், வேலை இல்லைன்னா வரேன், இப்படி சொல்லி ஜனங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் ஏன் தெரியுமா? ஏன்னா தேவனை தேடுகிறதும் தேவனை ஆராதிக்கிறதோ அல்லது ஜெபம் பண்ணுகிறதோ அல்லது பைபிளை வாசிக்கிறதோ எதற்காக? ஏதோ ஒரு மத கடமைகள் இல்லையா, ஒரு ரிச்சுவல் அப்ளிகேஷன்ஸ், ஒரு மத கடமைகள். அப்ப அந்த மத கடமைகள் தானே அது. அது இன்னைக்கு செய்யறாங்க, நாளைக்கு செய்ய போறேன் இல்லையா. இந்த வாரம் வரலாக்க நானு அடுத்த வாரம் வரப்போற ஒரு 3 வாரம் கூட வரல, என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகலையே. நான் பாட்டு வேலைக்கு போறேன், நான் பாட்டு சம்பாதிக்கிறேன், குடும்பம் நடக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாம் நடந்துன்னு தானே இருக்குது இல்லையா. அப்ப நான் போவதுனாலையும் அங்க போகாம இருக்கிறதுனாலையும் பெரிய மாற்றம் கிடையாது. என்ன போறேன்னா கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பிரதர். எப்படி இருந்துச்சா? நான் வரல ஆராதனைக்கு, மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல
அங்க ஒண்ணு எஃபெக்ட் இல்லை. அதாவது தேவனை தேடுகிறதும் தேவனை ஆராதிக்கிறதும் வீட்டுல நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறதும் அல்லது தேவனை விசுவாசிக்கிறதும் என்னுடைய நல்ல கவனிங்க அன்றாட வாழ்க்கையில எந்த ஆம்பெக்டும் இல்லை, எந்த எஃபெக்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நினைக்கிறபடினால்தான் அவர்கள் தேவனை அசட்டையாக தேடுகிறார்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம அவரை விசுவாசிக்கிறதை எப்படி அதை செயல்படுத்துகிறது என்கிறத அறிந்து கொள்ளாம மற்ற காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். மழை வந்தா போக தேவையில்லை, மழை வரலனாக்கா நம்ம போவோம், மெதுவா போவோம். கொஞ்சம் சின்ன ஒரு வயிற்று வலி, சின்ன ஒரு தலைவலி, சரி இன்னைக்கு நம்ம போக தேவையில்லைன்னு சொல்லிவிடுகிறார்கள். காரணம் ஏன்? அந்த தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் அவருடைய அன்றாட வாழ்க்கையில அதை பயன்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. ஒரு சின்ன தலைவலி முதற்கொண்டு வயிற்று வலி வரைக்கும் விசுவாசத்தினாலே ஆகும். அல்லேலூயா. வீட்டுல சின்ன உங்க சாவியை தொலைச்சிட்டீங்க, வீட்டு உள்ளாரே சாவியை தொலைச்சிட்டீங்க, அதை கண்டுபிடிக்கிறதுல முதற்கொண்டு உங்களுடைய நிம்மதியை சமாதானத்தை இருதயத்துல தொலைச்சிட்டு நம்ம அடையிறது தெரியுமா? அதை அடையிறது வரைக்கும் விசுவாசத்தினாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ஒரு சாப்பாட்டு டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த சாப்பாடு ஒத்துக்காது, இது சாப்பிடாத, என்னால அதை கட்டுப்படுத்த முடியல, விசுவாசத்தினாலே அது ஆகும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பாவம், ஒரு இச்சை, ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு பாவம் திரும்ப திரும்ப விழுகிறோம், விசுவாசத்தினாலே அது ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை ஒரு ஒழுக்கத்துல ஒரு கீழ்ப்படிதலை நடத்த முடியல, விசுவாசத்தினாலே அது ஆகும். விசுவாசம் என்கிறது அன்றாட வாழ்க்கையில நான் பயன்படுத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமை. ஆமென். அந்த வல்லமையை தேவன் தம்முடைய வார்த்தையில அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தான் முன்னோர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். மரணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் விசுவாசத்தினாலே. ஆமென். சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். தொடர்ச்சி நம்ம அந்த வசனங்களில் நாம் தியானிப்போம். இதையெல்லாம் அவர் சொல்ல போகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் எப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள், அன்றாட வாழ்க்கையில அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் சொல்ல போகிறார். ஆனால் அதை சொல்லுவதற்கு முன்பாக 3வது வசனத்துல, இன்றைக்கு அந்த 3வது வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். 3வது வசனத்துல, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்ப முன்னோர்கள் பற்றியெல்லாம் அவர் சொல்ல போகிறார். இப்போ ஆபேல் விசுவாசத்தினால என்ன செய்தார், ஏனோக்கு விசுவாசத்தினால இந்த காரியத்தை செய்தார், நோவா விசுவாசத்தினால இந்த காரியத்தை செய்தார், ஆபிரகாம் இந்த விசுவாசத்தினால இந்த காரியத்தை செய்தார். அப்ப விசுவாசத்தினாலே 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 மோசே இந்த காரியத்தை செய்தார், விசுவாசத்தினாலே ராகாப் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அவர் சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கு முன்பாக முதல்ல சொல்கிறார், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது தேவன் உலகங்களை அவர் உண்டு பண்ணினார். ஆமென். தேவன் தான் நாம் பார்க்கக்கூடிய, காணக்கூடிய, காணாத எல்லா உலகங்களையும் அதில் இருக்கிற சகல காரியங்களும் தேவன் உண்டு பண்ணினார். ஆமென். அது மாத்திரமல்ல, அதை எப்படி உண்டு பண்ணினார்? தம்முடைய வார்த்தையினாலே உண்டு பண்ணினார். ஆமென். அந்த வார்த்தையினாலே உண்டு பண்ணினார். அதை நான் விசுவாசிக்கிறேன். குரங்குலாம் மனுஷன் வரல. ஆமென். ஏதோ வெடிச்சு பிக் பேங் தியோரி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அதெல்லாம் வெடிச்சு அப்படியே இந்த உலகங்கள், இந்த ஆகாய விரிவு எல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை. வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, தேவன் உலகங்களை உண்டு பண்ணினார். ஆமென். அதை தம்முடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே அதை அவர் உண்டு பண்ணினார். இதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி விசுவாசிக்கிறேன்? ஏன் விசுவாசிக்கிறேன்? அந்த வசனத்துல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதைத்தான் எனக்கு சொல்லுகிறது. ஆனால் இப்ப நான் சொன்னது போல இந்த வசனத்துல இன்னொரு அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் இதை செய்தான், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் இதை செய்தான், விசுவாசத்தினாலே மோசே இதை செய்தான் என்று சொல்லி சொல்ல வருகிறார். அதற்கு முன்பாக
விசுவாசத்தினாலே தேவன் உலகங்களை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தி, அபார சக்தி, அதுதான் இன்றைக்கு நாம் காணக்கூடிய இந்த உலகங்களை உண்டு பண்ணினது. அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற அந்த வல்லமை பேசப்பட்ட வார்த்தையில அவர் வைக்கிறார். தேவனுடைய வல்லமை எங்க இருக்கிறது? தேவனுடைய அந்த விசுவாசத்தின் வல்லமை எதிர வச்சிட்டாரு? தம்முடைய வார்த்தையில வைத்து விட்டார். இப்ப அந்த வார்த்தையில வைத்து அவர் அந்த பேசுகிற அந்த வார்த்தையினாலே அவர் உலகங்களை அவர் உண்டு பண்ணினார். இதை நம்ம தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த உலகங்களை உண்டு பண்ணின அந்த விசுவாசத்தை இன்றைக்கு அவர் என்னுடைய இதயத்தில் வச்சிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனம் அதுதான் சொல்ல வருகிறது. அந்த விசுவாசத்தை அவர் என்னுடைய இதயத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி பேசி பேசி அவர் தன்னுடைய உலகங்களை அவர் உண்டு பண்ணினாரோ, அப்படியே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உங்களுடைய உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக உண்டாக்க போகிறீர்கள். ஆமென். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய உலகம் என்கிறது என்ன? உங்களுடைய சரீர ஆரோக்கியம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்க குடும்பத்தில் இருக்க வேண்டிய சமாதானம், உங்களுடைய தேவைகள், இதுதான் என்னுடைய உலகம். ஆமென். இதுதான் என்னுடைய உலகம். என்னுடைய ஊழியம், ஆத்துமாக்கள், சபை, இதுதான் என்னுடைய உலகம். இந்த உலகத்தை அந்த இருதயத்திலே இந்த உலகங்களை உண்டாக்கின விசுவாசத்தின் மூலமாக பேசப்படுகிற வார்த்தையை கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக வடிவமைக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஃப்ரேம் பண்ண போகிறீர்கள். ஆமென். ஏன்னா அந்த வசனம், மூன்றாவது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற அந்த உண்டாக்கப்பட்டது என்ற வார்த்தை பிரான்ஸ்ல ஃபார்மே அப்படி சொல்லிட்டு வருது. இங்கிலீஷ்ல காட் ஃப்ரேம்டு அப்படி சொல்லிட்டு வருது. ஃப்ரேம் பண்றதுனாக்கா கட்டி அமைக்கிறது. ஆமென். ஃப்ரேம் பண்றதுன்னு சொன்னாக்கா அதை சிருஷ்டித்து அதை சீர்படுத்தி அதை இருக்க வேண்டிய இடத்துல வைத்து அதை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அவ்வளவு வல்லம் இருக்கிறது தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட அந்த விசுவாசம். ஆமென். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி தேவன் செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் ஒரு 3 வசனங்களை நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். முதல் வசனத்தை கவனிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஜெனஸ் பெர்மிஷன் பீட்டர் ப்ரோமேத்ரோவர்ஸ். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். தேவன் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார் சொல்லி பார்த்தோம். வார்த்தையினாலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஓகே. இரண்டாவது வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அங்கே இருள் இருந்தது, அங்கே வெறுமை இருந்தது, அங்கே ஒழுங்கின்மை இருந்தது. அப்ப நம்ம கேட்க முடியும், தேவன் உண்டாக்கின அந்த உலகமாச்சு. வேத வசனம் சொல்லுகிறது தேவன் ஒளியா இருக்கிறார். ஆமென். அவரிடத்துல எவ்வளவு இருள் இல்லை, தேவனிடத்துல இருள் இல்லை. அப்ப உண்டாக்கின உலகத்துல இருள் வந்தது. எப்படி இருக்கிறது? தேவன் குழப்பங்களின் தேவன் அல்ல, அவர் சகல ஒழுங்குகளின் தேவன். அவர் God is a God of order. ஆமென். ஒழுங்குகளின் தேவன். அப்ப அவர் உண்டாக்கின காரியத்துல ஒழுங்கின்மை வர முடியாது. தேவன் நிறைவை உண்டு பண்ணுகிறவர், நிறைவான தேவன், குறைவை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. அப்ப முதல் வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அதுல இருள் இருந்தது, வெறுமை இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது. அப்ப இந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவில் என்ன நடந்தது? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து தேவன் தள்ளிவிட்ட அந்த வானதூதன் லூசிபர் அவன் சாத்தானாக அவன் மாறி போனான். அவனுடைய வேலை என்ன? தேவனுடைய கிரியைகளை கெடுத்து போடுகிறது தான் அவனுடைய வேலை. அதனுடைய விளைவு அங்கே இருள் உண்டானது, அங்கே வெறுமை உண்டானது, அங்கே ஒழுங்கின்மை உண்டானது. அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பு அந்த ஒழுங்கின்மையாய் கெட்டு போனபடினால இப்ப தேவன் மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கிறார். சொல்லுங்க, புது சிருஷ்டி. ஆமென். புது சிருஷ்டியை உண்டாக்குகிறார். எப்படி உண்டாக்குகிறார்? இருளை எப்படி இப்போ மாற்ற போகிறார்? ஒழுங்கின்மையை எப்படி மாற்ற போகிறார்? அந்த வெறுமையை எப்படி மாற்ற போகிறார்? மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.
வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஆமென். அந்த 3 வார்த்தையை நல்லா கவனிங்க. என்றார் என்று சொன்னார், சொன்னார், அது உண்டாயிற்று, அதை அவர் கண்டார். அல்லேலூயா. இப்ப வெளிச்சத்தை தேவன் அங்க கொண்டு வரணும். இருள் தான் இருக்கிறது, அந்த இடத்துல இருள் இருக்கிற இடத்துல தேவன் வெளிச்சத்தை கொண்டு வரணும். இப்ப வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவன் வார்த்தையாக அவர் சொல்லுகிறார். சொன்ன பொழுது அது அப்படியே உண்டாயிற்று. அல்லேலூயா. உண்டான பொழுது அதை அவர் கண்டார். ஆமென். அப்ப நாம் காண்கிறதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நம்ம தொடர்ச்சியா நம்முடைய வாழ்க்கைக்கு அதை ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு காரியத்தை காண்கிறதற்கு முன்பாக, ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண்கிறதற்கு முன்பாக அதை நான் சொல்ல வேண்டும். ஆமென். நான் அதை அறிக்கை செய்ய வேண்டும், நான் அதை பேச வேண்டும். இருளை பார்த்துட்டு என்ன பாருங்க, இருள் இப்படியேதான் இருக்குது, இருள் மாறவே மாட்டுது இப்படியே சொல்ல தேவன் அங்கே அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கல. பாருங்க, எனக்கு என்ன அங்க வேணும்? இருள் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். அதை அவர் கண்டார். சரி, 9வது வசனத்தை பாருங்க. 9வது வசனத்தை யாராவது வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். ஆமென். இப்போ ஒழுங்கின்மை அங்க இருக்குது. அது இருக்க வேண்டிய இடத்துல அங்கே இல்லை. பூமி எல்லாமே தண்ணியா இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் வானத்தையும் ஆகாய விரிவியும் பூமியும் பிரிக்கிறார். ஆனால் இங்க ஒழுங்கின்மை, அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. தரையும் தண்ணீரும் எல்லாம் ஒரே தண்ணீராக இருக்கிறது பூமி. அப்ப கர்த்தர் அங்கே ஒழுங்கை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒழுங்கை உண்டு பண்ண போகிறார். அப்ப என்ன சொல்லுகிறார் அவர்? தேவன் வானத்தின் கீழே இருக்கிற அந்த ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். மறுபடியும் அங்க என்ன பண்றாரு? என்றார், சொல்றார். வெட்டாந்தரை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அது அப்படியே ஆயிற்று. ரொம்ப முக்கியமான வசனம். அது அப்படியே ஆயிற்று. ஆமென். பிறகு 10வது வசனம் கடைசியில சொல்லுகிறது, அதை தேவன் கண்டார். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் தன்னுடைய இருதயத்தில நிரம்பி இருக்கிற அந்த அபார சக்தி, அந்த விசுவாசத்தை அவருடைய வார்த்தையில பேசுகிற அந்த வார்த்தையில அவர் வைத்து விட்டார். அந்த வார்த்தையை அவர் அனுப்புகிறார். அது அவர் விரும்புகிறதை அந்த இடத்துல செய்கிறது. ஆமென். அவர் அதை எதுக்காக அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அங்கே ஆக பண்ணுகிறது, வாய்க்க பண்ணுகிறது. ஆமென். அப்ப அந்த வசனத்திலேயே தேவனுடைய அந்த வல்லமை கடந்து செல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பேட்டர்ன் பாருங்க, எப்படி அதை அவர் செய்கிறார். முதல்ல அவர் பேசுகிறார், அது அப்படியே ஆகுகிறது, அதை அவர் கண்டார். அப்படியே பேசுகிறார், அப்படியே ஆயிற்று, அப்படியே கண்டார். இப்படித்தான் தேவன் அதை புது சிருஷ்டியாக அவர் மாற்றினார். ஆமென். 11வது வசனத்துல பாருங்க, அங்கே வெறுமையை அவர் நிறைவாக மாற்றுகிறார். வெறுமை அங்க ஒண்ணுமே இல்லை. வெட்டாந்தரை உண்டாகட்டும் சொல்லியிருந்தார், வெட்டாந்தரை உண்டாகிவிட்டது. இப்ப அது வெறுமையாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல கவனிங்க. அவர் சொல்லுகிறார், பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 12வது வசனம் கடைசி சொல்கிறது, அதை கண்டார். அல்லேலூயா. இப்போ வெறுமையை கர்த்தர் நிறைவாக்குகிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார். அப்ப அதற்கேற்ற வசனத்தை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். பலவிதமான கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் உண்டாகட்டும், புல் பூண்டுகள் முளைப்பிக்கப்படட்டும் அப்படின்னு சொன்ன பொழுது அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அப்படியே ஆயிற்று. அதை கர்த்தர் அவர் நல்லது என்று சொல்லி கண்டார். ஆமென். அப்புறம் நம்முடைய தேவன் நல்லா தெரிந்து கொள்ளணும். நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். அல்லேலூயா. சூரியனை உருவாக்கினார், சந்திரனை உருவாக்கினார், பூமியை உருவாக்கினார். சூரியனை உருவாக்குவதற்கு முன்பாக சூரியன் எங்குமே இல்ல. வேற எதையோ எடுத்து சூரியனை தேவன் உண்டாக்கல. ஆமென். நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்துல வாசித்த அந்த வசனம், 3வது வசனம், அதனுடைய பிற்பகுதியாக தான் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அல்லேலூயா. குரங்கிலிருந்து
மனுஷன் வரலன்னு சொல்றாரு. ஆமென். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்றைக்கு நான் காணக்கூடிய இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த மரம், இந்த செடி, இந்த உலகம், இந்த ஆகாய விரிவு, இது எல்லாவற்றையும் தேவன் எங்கிருந்து உண்டாக்கினார்? எதை கொண்டு உருவாக்கினார்? இங்க இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை எடுத்து அவர் அதை உண்டாக்கவில்லை. இன்னைக்கு மனுஷன் இந்த புப்பித்திரை செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதை வேற எதுல இருந்து எடுத்துதான் இதை நம்ம செய்கிறோம் இல்லையா? ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் இன்றைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். ஆமென். யெகோவா ஓசேனு சொல்லுங்க எல்லாரும். யெகோவா ஓசேனு. அந்த பேர் அர்த்தம் என்னன்னாக்கா அவர் சிருஷ்டிகர்த்தர். எப்படி சிருஷ்டிக்கிறாரா? ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒன்றை அவர் உண்டாக்குகிறார். ஆமென். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம் திருப்ப வேண்டாம். கர்த்தர் வேத வசனம் அங்க சொல்லுகிறது இல்லாதவைகள். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென். அதனால அவரை விசுவாசத்தினால உண்டாக்கினார். அது அவர் சொல்வதற்கு முன்பாக அது அங்க இல்ல. ஆமென். அல்லேலூயா. எதற்காக இந்த வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை கர்த்தர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்? விசுவாசத்தை குறித்து நமக்கு போதிப்பதற்காக. அல்லேலூயா. குறிப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை குறித்து அந்த எபிரேய ஆசிரியர் அதை அவர் எழுதுகிறார். அப்ப அவர்கள் இயேசுவின் மேல விசுவாசத்தை வைத்து வந்திருக்கிறோம். அவர்கள் யூத மார்க்கத்திலிருந்து வந்தவங்க. அப்ப நம்முடைய மார்க்கத்தில் ஆபிரகாம், மோசே போன்ற பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்களே, பெரிய ஆலயம். இந்த இயேசு சிலுவையில ஒரு சாதாரண ஒரு கைதியை போல ரெண்டு குற்றவாளிக்கு நடுவுல நிர்வாணமாக தொங்கி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாம மரித்தாரு. அந்த இயேசுவை போய் நீங்க விசுவாசித்து அவரை பின்பற்றி நீங்க போயிட்டீர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு இதை எழுதுகிறார். என்ன சொல்லி விசுவாசத்தினாலே தேவன் உலகங்களை உண்டு பண்ணினார். இப்படியாக தோன்றப்படுகிறவைகள் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினாலே உண்டாகவில்லை. அப்ப அது எப்படி உண்டானது? தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற அபார சக்தி, அவர் பேசின வார்த்தையின் மூலமாக சகலமும் உண்டானது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வானம் ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு பறவைகள், ஒரு மிருகங்கள், நட்சத்திரங்கள், எதை பார்க்கும் பொழுதும் எனக்குள்ள ஒரு தேவ உணர்வு, விசுவாச உணர்வு. சொல்லுங்க, விசுவாச உணர்வு. அது எனக்கு உண்டாகணும். என்னன்னு சொன்னா, இதை நான் காணக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே நான் ஆராதிக்கிற தேவன் அவருடைய விசுவாசத்தினாலே பேசப்பட்ட வார்த்தைகளால் உண்டானவைகள் இவைகள் எல்லாம். ஆமென். எதையும் எடுத்து பிசைஞ்சு உருவாக்கல. அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்ல வர காரியத்துல பேசப்பட்ட வார்த்தைகளினால்தான் இவைகள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அதற்காகவே தேவன் இயற்கையை படைத்திருக்கிறார். ரோமர் புத்தகத்துல 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனுஷனும் கண்களை திறக்கும் பொழுதெல்லாம் நம்ம எதை பார்க்கிறோம்? தேவனுடைய விசுவாசத்தின் கிரியையை பார்க்கிறோம். ஆமென். ஒவ்வொரு முறையும் மனுஷன் கண்களை திறக்கும் பொழுது தேவனால பேசப்பட்டு அவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பதான் நாம் பார்க்கிறோம். ஆமென். ரோமர் புத்தகத்துல மன்னிக்கணும் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. யாராவது ஒரு வாசிங்க. ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம், Romains premier chapitre verset 20. வாசிங்க, français வாசிங்க. En effet, les perfections invisibles de Dieu, sa puissance éternelle et sa divinité se voient comme à l'œil nu depuis la création du monde quand on les considère de ses ouvrages. Alléluia. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆமென். அவர்கள் என்ன சொல்ல வருகிறாரு? தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய அந்த தெய்வத்துவம் காணப்படுகிற அந்த இயற்கையில தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறாராம். ஆமென். அதான் ஒரு ஊழியர் சொல்லுவார், பைபிள் இரண்டாவது, இது 2வது பைபிள் தான். நம்ம கையில இருக்கிறது 2வது பைபிள். முதல் பைபிள் எது தெரியுமா? இயற்கை. அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தெய்வத்துவத்தை நாம் பார்க்கிறோம்.
ஆகையால் எந்த ஒரு மனுஷனும் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஆமென். அதான் அவர் சொல்றதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அந்த இயற்கையில தேவன் தம்முடைய வல்லமையை வைத்து, அது மற்றவர்களுக்கு அது ஒரு வல்லமையாகத்தான் தெரியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது எப்படி தெரியும்? இவைகள் என் தேவன் தம்முடைய விசுவாசத்தினால பேசி உண்டாக்கினவைகள். அல்லேலூயா. அப்ப அந்த இயற்கையை நான் கண்ணை திறக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய விசுவாச கிரியைகளை நான் பார்க்கிறேன். விசுவாசத்தினால உண்டான சிருஷ்டிப்பை நான் பார்க்கிறேன். என்னுடைய இருதயம் விசுவாச உணர்வினால் நிரம்புகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இயற்கையை பார்த்தா என்ன நினைப்போம்? நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? என்ன பிரதர், இன்னைக்கு வயிற்று வலி, தலைவலி, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நீங்க ஆண்டவர் விசுவாசம் வார்த்தையால் உண்டாக்கினார் என்கிறதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வீட்டிற்காக, என்னுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருந்தாலும் எனக்கு அந்த விசுவாசம் இல்லைனாக்கா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப நான் விசுவாசிக்கும்படிக்கு, அந்த விசுவாச உணர்வு எனக்கு எப்பொழுதுமே இருக்கும்படிக்காகவே தேவன் இந்த இயற்கையெல்லாம் நம்மை காணும்படிக்கு அவர் செய்கிறார். ஒரு சிலர் அந்த இயற்கையை பார்த்து ரசித்து, நிலாவை பார்த்து உன் கண்ணு இப்படி இருக்குது, காது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரசனையுடைய ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த இயற்கையை எப்படி பார்க்கணுமா பாருங்க. அப்படிலாம் கவிதைலாம் எழுதியிருக்கீங்களா? இயற்கையை வர்ணித்து ரசித்து கவிதைகள்லாம் எழுதுறாங்க பாருங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கவிதைகளுக்காக அல்ல, அதுல கர்த்தருடைய விசுவாச செயல். ஆமென். அதை பார்க்கும்படிக்காக 104வது சங்கீதத்தை எடுத்து பாருங்க. ஒரு அற்புதமான சங்கீதம், மற்ற சங்கீதங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான சங்கீதம். 104வது சங்கீதத்துல அதுல தலைப்பு இல்லாவிட்டாலும் அது தாவீது எழுதியதாக கருதப்படுகிறது. அந்த சங்கீதத்தை நீங்க வீட்டுல போயிட்டு ஃபுல்லா இன்றைக்கு நீங்க வாசிக்க போறீங்க. 35 வசனங்கள் அதுல இருக்கிறது. மெதுவா வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்றார்? தேவனை ஒரு சில வசனங்களிலே சொல்லி அவரை துதித்து விட்டு மலையை பற்றி பேசுகிறார். மலையை பற்றி பேசுகிறார். அந்த மலையிலிருந்து ஊற்றக்கூடிய அருவியை பற்றி பேசுகிறார். அந்த அருவி பள்ளத்தாக்கில் வருது பற்றி பேசுகிறார். அந்த பள்ளத்தாக்கில் அந்த காட்டு கழுதைகள் எல்லாம் தண்ணீர் குடிக்கலாம். அப்புறம் அந்த ஆறு சென்று அங்க அந்த ஆற்றின் ஓரமாக மரங்கள் விளைந்து இருக்கிறதாம். அந்த கனித்தருகிற மரத்துல பறவைகள் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறதாம். பாடிக்கொண்டிருக்கிறது. பிறகு மனுஷனுக்கு ஆகார அந்த முக கலர்ச்சி மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய திராட்சை செடியை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மரங்களை உண்டாக்குகிறார். உயர்ந்த மலைகளிலே ஆடுகள், குழி மொசல்கள் அதெல்லாம் மேய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சந்திரனை படைத்திருக்கிறார், சூரியனை படைத்திருக்கிறார், இரவை படைத்திருக்கிறார், பகலை படைத்திருக்கிறார். 21வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நான் அடிக்கடி இந்த சங்கீதத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதை நான் சொல்லுவேன். அதுல பால சிங்கம் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாது தேடுமா. காட்டுல ஒரு சிங்கம் அந்த ஆகாரத்தை தேடி ஓடுது, தனக்கு இறை கிடைக்கணும் ஓடுது. அது எப்படி ஓடுதா? தேவனால் எனக்கு ஆகாரம் கிடைக்குன்னு சொல்லி ஓடுதான். மனுஷன் கூட அப்படி ஓடுறது இல்லை. ஆமே. காட்டுல இருக்கிற சிங்கம் தேவனால் தனக்கு ஆகாரம் உண்டாகும் என்று சொல்லி ஓடுகிறது. சரி, அதை தொடர்ந்து அவர் கடலை பற்றி பேசுகிறார், கடல்ல இருக்கிற திமிங்கலம் பற்றி பேசுகிறார். ஏற்ற வேளையில அந்த மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு ஆகாரம் தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு 33வது வசனத்துல, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். இவனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கல, அவர் என்ன செய்கிறார்னா தேவனை தியானித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனை தியானித்துக் கொண்டிருக்கிறார். 24வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அதெல்லாம் என்ன கிரியைகள்? விசுவாசத்தின் கிரியைகள். தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட அந்த அபார சக்தியாகிய அந்த விசுவாசம் உண்டாக்கின கிரியைகள் தான் நீங்க காணக்கூடியவைகள், காணாதவைகள் எல்லாமே. அவைகள் எல்லாம் ஞானமாய் நீர் படைத்து பூமி உம்முடைய பொருள்களினாலே நிறைந்து இருக்கிறது. ஆமென். பூமி எப்படி இருக்கிறதா? தேவனுடைய பொருட்கள். இதெல்லாம் என்னவா? தேவனுடைய பொருட்கள்னால, வெறும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை. ஆமென். அப்ப அவங்க என்ன சொல்ல வருகிறார்? அந்த விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய மாபெரும் சக்தி. அல்லேலூயா. விசுவாசம் என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத முன்னோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி
நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் விசுவாசத்தினால் இந்த உலகங்களை உண்டு பண்ணினார். ஆமென். அப்ப வேற எதை உண்டாக்க முடியாது? அது கெட்டு போன பொழுது, அதை சாத்தான் கெடுத்து போட்ட பொழுது அதை மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். அப்ப விசுவாசம் இருந்தாக்கா இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்த முடியும். விசுவாசம் இருந்தா வெறுமையை அங்கே நிறைவாக்க முடியும். ஆமென். இதை அவர் எபிரேயர் அந்த வாசகர்களுக்கு அவர் எழுதிவிட்டு அதே எபிரேயர் புத்தகத்துல பாருங்க, 1வது அதிகாரம், Hébreu, premier chapitre, deuxième verset. இப்ப என்ன சொல்லியிருந்தார்? உலகங்களை தேவன் உண்டாக்கினார், விசுவாசத்தினால உண்டாக்கினார், தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆமென். அப்படிதான் சொன்னாரு. இப்போ 2வது வசனம், எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? மகிமைப்படுத்துங்க கர்த்தருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவரை கொண்டு, யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களை அவர் உண்டு பண்ணினார். ஆமென். கொலோசியர் புத்தகம் 1வது அதிகாரம், நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஆனாலும் ஒரு முக்கியமான கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் நல்ல கவனமா கவனிங்க. இது நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது எனக்காக தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் ஒவ்வொரு முறையும் எனக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு இந்த ஆகாயம், இந்த வானம், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். இந்த மரத்தை நான் பார்க்கிறேன், மிருகங்களை பார்க்கிறேன், பறவைகளை பார்க்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், என்னுடைய வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டியாக மாறும். ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நம்பிக்கையற்றவர்களா போய்விட மாட்டீங்க. உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் இந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஜெயமாக வாழ்வீர்கள். ஆமென். கொலோசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம், ஏனென்றால் அவருக்குள், இந்த அவர் சொல்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்கள், வஸ்துக்கள்னா பொருட்கள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும், இப்ப கவனிங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்கிறத இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், கண்ணால் காணக்கூடியவைகள், காணப்படாதவைகள், சகல கிரியைகள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள் எல்லாமே இயேசுவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அவர் 11வது அதிகாரத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் முதல் அதிகாரத்திலே இயேசுவை கொண்டு உலகங்களை அவர் உண்டு பண்ணினார். காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் வார்த்தையான தேவன். ஆமென். கரங்களை பலமாய் தட்டலாமா? அவர்தான் வார்த்தையான தேவன். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. புரியுதுங்களா? Jean 1er chapitre 1 உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாம உண்டாக்கப்படவில்லை. இப்ப
இயேசு கிறிஸ்துவின் மூலியமா தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தை பற்றி தான் இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறார். இங்க என்ன சொல்ல வருகிறார்? தேவனே இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இந்த உலகங்களை அவர் உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த ஒரு விசுவாசம் எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு மகத்துவம் உள்ளது, எதையெல்லாம் அந்த விசுவாசம் செய்ய முடியும். அல்லேலூயா. சொல்லிட்டு அந்த 14வது வசனத்தை பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது. அல்லேலூயா. எந்த வார்த்தை? ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை, இந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்கின அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வந்தது. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி வந்த அந்த நாளை தான் நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். அதனுடைய ஞாபகமாக. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் விழாவுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையானவர் மனுஷனாக இந்த பூமியிலே அவர் வந்தார். அல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டலாம். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பூமி அது கெட்டு போன பொழுது, சாத்தான் அதை கெடுத்து போட்ட பொழுது, தேவன் அதை புதிய சிருஷ்டியாக அவர் அதை சிருஷ்டிக்கிறார். ஏன் கர்த்தர் இதை இந்த வசனத்துல இருந்து நமக்கு அதை போதிக்கிறார்? காரணம், ஆதாமையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆமென். தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார். அவனை ஆசீர்வாதமான ஒரு நன்மையும் குறைவில்லாத எல்லா சந்தோஷங்களும் நிரம்பின அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அங்கேயும் சாத்தான் நுழைந்தான். அவன் பாவத்தில் விழுந்து அவனுடைய வாழ்க்கையும் கெட்டு போனது. இப்ப தேவன் அந்த கெட்டு போன அந்த மனுஷ குலத்தினுடைய வாழ்க்கையை புது சிருஷ்டியாக மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. அவனை புது சிருஷ்டியாக ஆக்கணும்னா என்ன செய்யணும்? எப்படி ஆதியில புது சிருஷ்டியாக ஆக்கினார்? இருதயத்தில் இருக்க அந்த விசுவாசத்தை வார்த்தையாக அனுப்பினார். அந்த வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்ப்போம். இப்ப மனுஷ குலத்தை தேவன் புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். அதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். வார்த்தையான தேவனை அனுப்பினார். இன்னைக்கு அந்த தேவனை, வார்த்தையான தேவன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக மாறி விடுகிறேன். ஆமென். தேவனுடைய பிள்ளை என்ன அர்த்தம்? அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படியே பிள்ளை. அப்பா எப்படி செயல்பட்டாரோ அப்படியே தான் பிள்ளையும் செயல்படுகிறான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாமே ஒழிந்து போயின. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். சொல்லுங்க எல்லாமே, புது சிருஷ்டி. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் புது சிருஷ்டியாக அவர் மாற்றுகிறார். ஏன் காரணம்? சாத்தான் அங்கே இருளை கொண்டு வந்து விட்டான். அந்த குடும்பத்தில ஒழுங்கின்மையை கொண்டு வந்து விட்டான். அங்கே மனுஷனுடைய இருதயத்தில வெறுமையை கொண்டு வந்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையை தாறுமாறாக ஆக்கிவிட்டான். குடும்பங்களை தாறுமாறாக ஆக்கிவிட்டான். பாவங்களுக்கு அடிமைகளாக ஆகிவிட்டார்கள். சாத்தானுக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். அப்ப அந்த இருள் இருக்கிற இடத்துல தேவன் தம்முடைய வெளிச்சம், ஆமென், வெளிச்சம், அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அங்க வெளிச்சம் உண்டானது. ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி நீங்க மறுபடியும் புது சிருஷ்டியாக எப்படி ஆனீங்க? எப்படி சிருஷ்டிக்கப்பட்டீங்க? 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். Un Pierre, premier chapitre, verset 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். மறுபடியும் நீங்கள் புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது எப்படி ஆனது? தேவனுடைய வசனத்தினால. ஆமென். தேவனுடைய வார்த்தையினால. எப்படிப்பட்ட வார்த்தை?
தேவன் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற அபார சக்தி இந்த வார்த்தையில தான் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தை? நான் காணக்கூடிய உலகங்களை உண்டு பண்ணின அந்த வார்த்தை. அந்த வார்த்தையினால நான் புது சிருஷ்டியாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என்னை புது சிருஷ்டியாக ஆக்கி இருக்கிறார். தேவன் என்னை புது சிருஷ்டியாக ஆக்கி சொன்னா என்ன அர்த்தம்? அந்த தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த விசுவாசம் இப்ப எனக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க, உலகங்களை வார்த்தையினால் உண்டு பண்ணினார். மனுஷனை தம்முடைய சாயல்ல ரூபத்தின்படியே உண்டு பண்ணினார். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் அவனை புது சிருஷ்டியாக அவர் மாற்ற விரும்பினார். தம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற வல்லமையினால, பேசப்படுகிற அந்த வார்த்தையினால அவனுடைய வாழ்க்கையை புது சிருஷ்டியாக அவனை மாற்றி, அந்த புது சிருஷ்டிக்கு தன்னுடைய விசுவாசத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஏன்? அவன் அவனுடைய உலகங்களை அவன் சிருஷ்டிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் அவனுடைய உலகத்தை அவன் ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இந்த விசுவாசத்தை தேவன் அவனுடைய இருதயத்தில் வைத்து விட்டார். அல்லேலூயா. இப்போ அங்க இருள் இருக்கிறது. இருள் சொன்னா என்ன அர்த்தம்? இருள் சாத்தான் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. உலகமே பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளையும், யாருடைய இருதயத்தில் அந்த தேவனுடைய விசுவாசம் வார்த்தையினால வராத, ரட்சிக்கப்படாத அந்த பிள்ளைகளுடைய, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்கிறான். இருளின் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். பாவ வாழ்க்கைக்காக அடிமைப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள், பரிசுத்தம் இல்லை, தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இல்லை, தேவனை முதலிடமாக வைக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இல்லை, தேவனுடைய வழிகள் தெரியல, எல்லாமே இருளாய் இருக்கிறது. எதை நோக்கி போகிறோம்னு சொல்லியாங்க, வழி தெரியல, பாதை புரியல, வாழ்க்கையுடைய நோக்கமே தெரியல. இருக்கிறதெல்லாம் என்ன நோக்கம்? பெரிய நோக்கம். காலையில எழுச்சி வேலைக்கு போய் சம்பாதிச்சு எடுத்து வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க அப்படி போயிடுது. அதிகபட்சமா நம்ம ஆட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்ன? சரி, இந்த வருஷம் இந்தியாவுக்கு போகணும், அப்போ அதுக்கு தேவையான பிளானிங் பண்ணுவோம். இவ்வளவுதான் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கிறது இல்லையா? வாழ்க்கைக்குரிய நோக்கங்கள் இல்லை. தேவனை சிருஷ்டித்தனுடைய நோக்கங்கள் தெரியல. தேவனை தேடி அறிந்து அவருடைய விசுவாசம், அவருடைய வெளிச்சம் இருதயத்துல வார்த்தையால உதிக்கணும் என்கிறது இல்லை. ஆனால் அந்த இருள் அந்த வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். அல்லேலூயா. தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். ஆமென். மரண இருளின் திசையில போய் இருக்கிற அந்த ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். ஆமென். நரகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, இருளில் எதிர தடுமாறணும், எதிர விழணும் என்று சொல்லி அறியாத ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கை. கர்த்தர் தாம் பேசின வார்த்தையினால அதை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப எங்க இருள் இருக்கிறதோ அது தாறுமாறு இருக்கும், அங்கே ஒழுங்கின்மை இருக்கும். ஒன்னும் ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. மனைவி மனைவியா இருக்க மாட்டார், கணவன் கணவனா இருக்க மாட்டார், பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க, குடும்பம் குடும்பமா இருக்காது, தேவன் தேவனா அவனுடைய வாழ்க்கையில இருக்க மாட்டார் இல்லையா? அப்ப எல்லாமே ஒரு ஒழுங்கின்மையாக அது இருக்கும். சாத்தானுடைய வேலை அது. குடும்பங்களிலே மனுஷனுடைய தனிப்பட்ட இருதயத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை தேடுகிறதுல ஒரு ஒழுங்கு இருக்காது. தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்காது. எங்குமே எதிலுமே ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்க பண்ணுகிறது தான் சாத்தானுடைய வேலை. அவன் தேவனுடைய படைப்புகளை ஒழுங்கில்லாமல் ஆக்கி போடுகிறது தான் சாத்தானுடைய வேலை. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பினார். அல்லேலூயா. வார்த்தையான தேவன் வந்தார். ஆமென். என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய இருதயத்தில ஒழுங்கு உண்டானது. அல்லேலூயா. ஒழுங்கின்மை மட்டும் இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அங்கே வெறுமையும் இருக்கும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வெறுமை? இருதயத்திலே இருக்கக்கூடிய, ஆத்துமாவில் இருக்கக்கூடிய வெறுமை. ஜனங்கள் பாருங்க, பேங்க்ல காலியா இருக்கிற இடத்தை நிரப்புறதுக்காக ஓடி நிற்கிறாங்க. பேங்க்ல எது நிரப்புகிறோம்? பணத்தை. ஏன்னா காலியா இருக்குது, கொஞ்சம் இடம், அக்கௌண்ட்ல கொஞ்சம் இடம் கொஞ்சம் காலியா இருக்குது, இன்னும் 2 வேலை செஞ்சு அதை நிரப்பலாம்னு சொல்லி அதை நிரப்புறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லது குடும்பத்தில் இந்த பொருள் குறையுது, அந்த பொருள் குறையுது, குடும்பத்தை வீட்டை நிரப்புறதுக்காக, வீட்டை பல விதமான அலங்கார பொருட்களால நிரப்புறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஜனங்கள் நிறைய காரியத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தாலும்
அவர்களுக்குள்ளாக ஒரு வெறுமை இருக்கிறது. ஆமென். அந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு வெறுமை இருக்கிறது. அந்த வெறுமையை தேவன் தான் வந்து நிரப்ப முடியும். ஆமென். புனித அகுஸ்தினார் அப்படிங்கிற செயின்ட் அகுஸ்டின் அப்படின்னு சொல்ற ஒரு புனிதர் இருந்தார். அவர் சொல்றாரு, தேவனே நீர் எங்களை உமக்காக நீர் சிருஷ்டித்தீர். ஆமென். நாங்கள் உம்மிலே இளைப்பாறுதலை கண்டடைகிற வரைக்கும் எங்கள் இருதயத்திற்கு சமாதானம் இல்லை. அது ஒரு வெறுமையான வெற்றிடமாக, நிம்மதியற்ற, சமாதானம் இல்லாத, திருப்தி அடையாத ஒரு இருதயமாக அது இருக்கும் இல்லையா? ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். பணம் இருக்கும், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், பதவி இருக்கும், நல்ல வேலை இருக்கும், இருதயத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு திருப்தி, வாழ்க்கையில ஒரு திருப்தி அது இருக்காது. அதற்காக சம்பாதிச்சு பார்ப்பாங்க, அந்த இடத்தை, அந்த வெற்றிடத்தை அதனால பணத்தினால நிரப்ப முடியாது. நல்ல ஒரு பதவி, நல்லா படிச்சு ஒரு பெரிய ஒரு பதவி எடுத்தலாம், அது அந்த வெற்றிடத்தை நிரப்பாது. ஆமென். வேற எந்த காரியங்களும் அதை நிரப்ப முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்காகவே அது உண்டாக்கப்பட்டது. பாருங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள், இந்த வல்லுநர்கள், அதாவது வேத புஸ்தகம் இல்லாம தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற அந்த வாதங்கள் எல்லாமே இருக்கிறது. அந்த வாதங்கள், அதுல பல வாதங்கள் இருக்கு. அதாவது வேத புஸ்தகத்தை நீங்க காண்பிக்காம தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கு சொல்லிட்டு நிறைய இருக்கிறது. அதுல ஒன்று ஓன்டோலாஜிக்கல் ஆர்குமெண்ட். ஓன்டோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் சொன்னாக்கா மனுஷனுடைய அறிவு ரீதியான விவாதம். அதுல எப்படி நிரூபிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் அவன் பிறக்கும் பொழுது தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு தான் அவன் பிறக்குகிறான். ஆமென். அவனுக்கு வந்து தேவன் ஒருத்தர் இருக்கிறார், இதுதான் தேவன், தேவனை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல தேவையில்லை. அவன் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த வெற்றிடம், அதான் அந்த வெற்றிடம், அந்த உணர்வோடு தான் அவன் பிறக்குகிறான். அதுதான் நீங்க வாசித்து பார்த்தீங்களா, பைபிள் முதல் பக்கம் முதல் வரிகள் எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இந்த பைபிள் எடுத்து படிக்கிறார். எதையும் பார்த்ததில்லை, யாரும் கடவுளை பத்தி பேசினதில்லை, எடுத்து படிக்கிறார். அவருக்கு புரியுது. சரி, ஆதியிலே அவர் சொன்னா புரியுது. சரி, வானம்னா புரியுது, பூமின்னா புரியுது, உண்டாக்கினார் சொன்னா, சிருஷ்டித்தார் சொன்னா புரியுது. இது என்ன தேவன் தேவன் சொல்லப்பட்டிருக்கிற, இது என்ன பொருள், இது என்ன ஜாமா, எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இல்ல, தேவன் சொல்லி சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளுணர்வுல எனக்கு தெரியும். ஆமென். அப்படியான ஒரு வாதம், அப்படியான ஒரு ஆர்குமெண்ட். அதாவது மனுஷன் தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு தான் பிறந்திருக்கிறான். இப்ப அவன் பிறந்த பிறகு அந்த தேவனை தேடி அவன் கண்டடைய வேண்டும். அல்லேலூயா. அவர் வந்து அந்த இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஆமென். அப்ப நிரப்பும் பொழுதுதான், அந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்படும் பொழுதுதான் அவன் இந்த பூமியில மனுஷனாக பிறந்ததனுடைய நோக்கத்தையே நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா நீ படிச்சு மூளையெல்லாம் வழிஞ்சு நரகத்துல போய் விழுந்துருவான். இல்ல, பணக்காரனாய் போய் நரகத்துல போய் வேகுவான். இல்ல, பெரிய அறிவாளியா போய் நரகத்துல போய் வேகுவான். ஆனால் அந்த இருதயத்தை கர்த்தர் வந்து நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சிருஷ்டிப்பு, மனுஷ குலத்தினுடைய சிருஷ்டிப்பு சாத்தான் கெடுத்து போட்டு விட்டான். மனுஷன் பாவத்தினால கெட்டு போன பொழுது தேவன் அதை புது சிருஷ்டியாய் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி வரும்போதுதான் அவனுடைய இருதயத்துல தேவன் தம்முடைய விசுவாசத்தை வைக்கிறார். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், இந்த ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுகிறது? ஏன் சொன்னா அப்போதான் அந்த தேவனுடைய இருதயத்துல வந்து தங்க முடியும். ஆமென். அப்போதான் அந்த தேவனுடைய இருதயத்தின் விசுவாசம் உங்களுக்குள்ள வைக்கப்பட முடியும். அப்போதான் நீங்களும் நானும் தேவன் எப்படி தம்முடைய வார்த்தையினாலே பேசி காரியங்களை அவர் சிருஷ்டித்தாரோ அப்படியே நீங்களும் நானும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென், என்னுடைய உலகத்தை நான் ஃப்ரேம் பண்ணுகிறேன். ஆமென். என்னுடைய உலகத்தை நான் கட்டி அமைக்கிறேன். ஒழுங்கு இல்லாதவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன். சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை வார்த்தைகளாலே உண்டாக்குகிறேன். அல்லேலூயா. குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது.
இருள்களை இயேசுவின் நாமத்தினால கடிந்து துரத்துகிறேன். சாத்தானுடைய அதிகாரங்கள் குடும்பத்துல கிடையாது. என் கணவன் மேல வர முடியாது, என் மனைவி மேல வர முடியாது. அந்த விசுவாசத்தை எனக்கு தேவன் எனக்குள்ளாக வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை அறியாம சும்மா தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டு போ, நீ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னா அது ஒண்ணுமே இருக்காது. விசுவாசமா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. பாருங்க, அந்த விசுவாச வார்த்தைகள் அந்த இருதயத்துல நிரம்ப வேண்டும். ஆமென். அதிலிருந்து ஒரு மறு ஜென்மம் உண்டாக வேண்டும், மறு பிறப்பு உண்டாகும், புது சிருஷ்டி அங்கே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப எபிரேயர் 11:3 எடுத்து நாம் முடித்து அதை நாம் வாசித்து முடிக்கலாம். 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப தேவனே இயேசு கிறிஸ்து மூலமாக பேசப்பட்ட வார்த்தையினால விசுவாசத்தினால இந்த உலகங்களை உண்டு பண்ணினார். என்னுடைய வாழ்க்கையை அவர் புது சிருஷ்டியாக அவர் மாற்றி அந்த விசுவாசத்தை என்னுடைய இதயத்தில் வைத்து அவருடைய வார்த்தைகளை எனக்கு கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நானும் அதே விசுவாச இதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் சொல்லும்போது நான் என்று சொல்லி சொல்லுவேன். அது அப்படியே ஆயிற்று, அதை நான் காண்பேன். அல்லேலூயா. தெய்வீக சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுவேன். அது அப்படியே ஆகும், அதை நான் காண்பேன். அல்லேலூயா. என் குடும்பத்தை விட்டு தரித்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கட்டும் என்று சொல்லி சொல்லுவேன். அது அப்படியே ஆயிற்று, அதை என் கண்கள் காணும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் கீழ்ப்படியாமை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நான் சொல்லுவேன். அது அப்படியே ஆகும், அதை நான் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. என் குடும்பத்திலே சமாதானம் இன்மை, சண்டை பேச்சு, தொந்தரவு இயேசுவின் நாமத்தினால் இதை கொண்டு வரக்கூடிய பிசாசே என் குடும்பத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லி நான் சொல்லுவேன். அது அப்படியே ஆகும், அதை நான் காண்பேன். அல்லேலூயா. இப்படி நான் ஒவ்வொரு காரியங்களையும் என்னை சுற்றிலும் என்னுடைய உலகத்துல நான் விசுவாசத்தோடு நான் பேசியதை உண்டாக்குவேன். ஆமென். சிருஷ்டிப்பேன், சீரமைப்பேன் தேவனுடைய வார்த்தையினால, விசுவாசத்தினால. அல்லேலூயா. அதற்கு நான் முதலாவதாக புது சிருஷ்டியாக நான் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஆமென். அந்த வார்த்தையான தேவன் என்னுடைய இதயத்தில் வர வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்தி போதாது, சபைக்குள்ள வந்துட்டு போகிறது போதாது, நாங்க கிறிஸ்தவ குடும்பம் சொல்லுகிறது போதாது. நான் மறு பிறப்படையும், அது ஒரு அனுபவம். அல்லேலூயா. புது சிருஷ்டியாக நான் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த உலகங்களை உண்டாக்கின விசுவாசத்தை தேவன் என்னுடைய இதயத்தில் வைப்பார். நான் ஒவ்வொரு முறையும் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த விசுவாசத்தினால பேசப்பட்ட வார்த்தையினால இந்த மரம் நிற்கிறது. ஆமென். பேசப்பட்ட வார்த்தையினால இந்த ஆகாய விரிவு இருக்கிறது. விசுவாசத்தினால பேசின வார்த்தையினால இவ்வளவு பெரிய சூரியன், கோடியான நட்சத்திரங்கள் உண்டாயிருக்கிறது. அப்ப சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே, நான் நிலாவையும் விண்வெளியும் பார்க்கும் பொழுது நீ என்னை நினைந்து விசாரித்து நடத்தினால் ஏமாத்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர், நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நீங்க அந்த சூரியன் சந்திரத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க என்கிட்ட வந்து உட்கார்ந்து நிற்கிறீங்களே, அந்த இடத்துல சொல்லல. அவர் என்ன சொல்றாருனாக்கா, தேவனே உங்களுடைய விசுவாசத்தின் அந்த வல்லமையினால நிலாவையும் நட்சத்திரங்களையும் நீர் உண்டு பண்ணி என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வது உங்களுக்கு ஏமாத்திரும். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையை. ஆமென். உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் வரும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் குடும்பத்திலே தரித்திரங்கள் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் Dress முதற்கொண்டு நீங்க சாப்பிடுகிற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர் முதற்கொண்டு தேவன் சந்திப்பார். விசுவாசியுங்கள், தேவன் நிச்சயமா செய்வார். உங்கள் பிள்ளைகள் உங்களை அன்பு செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால் அது ஆகும். நீங்கள் வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அது
அது நடக்கும். ஆமென். நீ விசுவாசிக்க கூடாது. Hallelujah. ஹalleluya. நான் எழுந்து நின்று ஜெபிப்போம்.